முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டதாகவும் பாஜகவை அவர் தள்ளி வைத்ததாக சொன்னது எல்லாம் நாடகம் என்று சொல்லத்தக்க வகையில் பழனிசாமி பேசத் தொடங்கியிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவுடன் 2026ஆம் ஆண்டு மட்டுமல்ல 2032ஆம் ஆண்டும் கூட்டணி இல்லை என்று பழனிசாமி சொல்லி வந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் என பெரும்பாலானவர்கள் பாஜகவினராக மாறிவிட்டார்கள். ஆனால் பழனிசாமி தான் அதற்கு இடையூறாக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது பழனிசாமி பேசுவதை பார்த்தால் முழு முதல் சங்கி இவர்தான் என்று சொல்ல வேண்டியதாக இருப்பதாக முரசொலி விமர்சித்துள்ளது. மக்களை சந்திக்கும் நடைபயணம் போக போவதாக முதலில் சொன்னார் பழனிசாமி. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டதைப் போல அந்த அறிவிப்பு இருந்தது. 5 முதல் 10 கிலோமீட்டர் தூரம் வரை மக்கள் தலைகளுக்கு நடுவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து செல்கிறார். இதேபோல மக்கள் தனக்கும் நிற்பார்கள் என்று நினைத்தார் பழனிசாமி. அவர் தனக்கு செல்வாக்கான பகுதியாக நினைக்கும் கோவை மண்டலத்தில் கூட அதனை பார்க்க முடியவில்லை. 10 நிமிடம் நடந்துவிட்டு பஸ் ஏறிவிட்டார் பழனிசாமி. நடைப்பயணம் இப்போது பஸ் பயணமாகிவிட்டது. சில இடங்களில் வண்டியை நிறுத்தி பேசிவிட்டு அவரது வாகனம் சென்று விடுகிறது. வழக்கமாக சாலையில் ஆம்னி பஸ் போவதைப் போலத்தான் பழனிசாமி பஸ்ஸும் போய்க் கொண்டிருப்பதாக முரசொலி தெரிவித்துள்ளது. பழனிசாமி தனது வாகனத்தை நிறுத்தி பேசும் இடங்களிலும் மக்கள் நின்று கேட்பது இல்லை. பேசத் தொடங்கியதும் கலைந்து விடுகிறார்கள். சாலைகளில் போய்க் கொண்டிருப்பவர்களும் நின்று கேட்பதும் இல்லை. இவை அனைத்தும் பழனிசாமியை ஆத்திரம் கொள்ள வைக்கிறது. எனவே வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை விமர்சிக்கிறார். பொது உடைமை இயக்கங்களை விமர்சிக்கிறார். நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு என்ன என்று கேட்கும் பழனிசாமி, திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை எதற்கு விமர்சிக்க வேண்டும் என வினவியுள்ள முரசொலி அந்த அளவுக்கு பழனிசாமிக்கு முனை மழுங்கிவிட்டதாக விமர்சித்துள்ளது. இதுவரை பாஜகவை தனக்கு வேண்டாத கட்சி போல நடித்துக் கொண்டிருந்த பழனிசாமி முகத்தை இந்த பயணம் கிழித்திருக்கிறது. அவரது பயணத்தை தொடங்கி வைக்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் ஒன்றிய அமைச்சர் எல் முருகனும் வந்தார்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சி என்று பழனிசாமி புகழத் தொடங்கினார். அதிமுக பாஜக கூட்டணி இயல்பானதுதான் என்றும் பழனிசாமி சொல்லிவிட்டார். நேற்று வரை கசப்பான கட்சியாக இருந்த பாஜக இன்று இயல்பானதாக மாறியதற்கு என்ன காரணம் என்பதை மக்கள் மன்றத்தில் பழனிசாமி சொல்ல வேண்டாமா என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய பல்வேறு திட்டங்களை வழங்கி வரும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் என்ன தவறு என்று கேட்கிறார் பழனிசாமி. பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகளை செய்கிறது என்று பட்டியல் போட்டிருக்க வேண்டாமா பழனிசாமி? அவர்தான் பக்கம் பக்கமாக எடுத்து வருபவர்தானே, எடுத்து வந்து சொல்லலாமே. மத்தியில் வலுவான ஆட்சி நடப்பதாக பழனிசாமி சொல்கிறார். மைனாரிட்டி பாஜக ஆட்சியை நிதிஷ்குமார், சந்திரபாபு ஆதரவுடன் மோடி நடத்தி வருகிறார் என்பது பழனிசாமிக்கு தெரியுமா என முரசொலி வினவியுள்ளது. பாஜக அதிமுக கூட்டணி என்பது மக்களுக்கு நன்மை செய்யும் கூட்டணியா? அதிமுக ஆட்சி 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை பாழ்படுத்திய ஆட்சி. பாஜக ஆட்சி 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை பழிவாங்கிக் கொண்டிருக்கும் ஆட்சி. இவர்கள் இருவரும் சேர்ந்திருப்பது தமிழ்நாட்டின் 2 துரோகிகள் சேர்ந்து அமைத்துள்ள கூட்டணி என்றே மக்கள் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யாத, திட்டங்கள் தராத பாஜகவை தான் முதலமைச்சராக இருந்தபோது பழனிசாமி தட்டி கேட்கவில்லை. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து வேளாண் பெருமக்களை நிலத்தில் இருந்து அப்புறப்படுத்த பாஜக துடித்த போது 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தவர் பழனிசாமி. இது நல்ல சட்டம்தான் என்று சொன்னவர் பழனிசாமி. குடியுரிமை சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களும் இலங்கை தமிழர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பழனிசாமியின் அதிமுக வாக்கு செலுத்தியது. நீட் தேர்வால் பல மாணவர்கள் தூக்கில் தொங்கிய போது நீட் தேர்வை இனி எல்லாரும் எழுதித்தான் ஆக வேண்டும் என்று நாக்கை துருத்தி கொண்டு சொன்னவர் பழனிசாமி. பாஜகவின் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். இந்தியை திணிக்கும் போது தலையாட்டி கொண்டிருந்தார். இந்திக்கு ஆதரவாக அமித்ஷா கருத்து சொல்லும் போதெல்லாம் அது அவரது சொந்த கருத்து என்று சொன்னார். பெரியாரை, அண்ணாவை கொச்சைப்படுத்தி நடத்தப்பட்ட மாநாட்டுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்களை அனுப்பி ஆதரவு தெரிவித்தார். இப்போது இந்து சமய அறநிலையத்துறையையே பழனிசாமி விமர்சிக்க தொடங்கிவிட்டார். பாஜகவுடன் பழனிசாமி கூட்டணி வைக்கவில்லை, அவரே பாஜகவாக ஆகிவிட்டார், சங்கியாக மாறிவிட்டார். பாஜகவுடன் சம பந்தியில் உட்கார சம்பந்திக்கு தரப்பட்ட நெருக்கடிதான் காரணம் என்பதை பழனிசாமியால் வெளிப்படையாக சொல்ல முடியாவிட்டாலும் அதிமுகவினர் அறிவார்கள் என தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு பழனிசாமியின் பேச்சால் தலை குனிந்து நிற்பவர்கள் அவர்கள்தான் என கூறியுள்ளது.